வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல வந்து ரியாக்ட் டூ ஷெல்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து வல்னரபிலிட்டி இருக்கு. ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ்ல வந்து வல்னரபிலிட்டி இருக்கு. அப்படின்றத வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணாரு. அவர் யாரு? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப அந்த வல்னரபிலிட்டி எப்படி வந்து சால்வ் பண்றது? அதாவது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, நெக்ஸ்ட்.js-லயுமே சரி, அது வந்து நீங்க அந்த சைட் இருக்கு அப்படின்னா, நீங்க அத வந்து உடனடியா பேட்ச் ஒர்க் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யார் வேணாலும் உங்களோட சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட ENV வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. இது நம்ம எப்படி வந்து என்ன நடந்துச்சு, என்ன இருக்கு அப்படின்றத வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் 29த் வந்து லாக்ஸ்லேண்ட் டேவிட்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருக்கு ரியாக்ட்ல. அதாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்ஆத்தென்டிகேட்டடா நான் பண்ணும்போதுமே வந்து என்னால வந்து பேலோட வந்து ரியாக்ட் சர்வர் ஃபங்ஷனுக்கு வந்து எண்ட் பாயிண்ட்க்கு வந்து என்னால அனுப்ப முடியும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து இந்த வல்னரபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா CVE 2025 ஸோ இந்த 55182 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு 10 அதாவது ஒரு 1 to 10ல வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல இருக்கு அப்படின்னா அது 10 மேக்ஸிமம் லிமிட்ல வந்து இது இருக்கு. சரி ஓகே. இதுக்கு வந்து நம்ம இப்ப வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமிடியேட்டா வந்து என்னென்ன பண்ணணும்ன்றதையுமே இத சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்ஷன்ஸ் 19.0.1, 19.1.2 அண்ட் 19.2.1 ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதோட வெர்ஷன்ஸ் வந்து நீங்க உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா Next.js இருக்கு. ஸோ ரியாக்ட் ரவுட்டர், வாக்கு, ஸோ பார்சல், வைட் ஸோ இது மாதிரி என்னென்ன இருக்கோ ஸோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அத ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேருந்து ஒரு 2 இஷ்யூஸ் வந்து புதுசா வந்து வந்துச்சு. ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ் ஹை சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சோர்ஸ் கோட் எக்ஸ்போஷர் நம்ம கோடையே வந்து ஒருத்தவங்க எடுக்கலாம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து மீடியம் சிவியாரிட்டில வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 1 to 10ல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் வந்து 7.5 அப்புறம் சோர்ஸ் கோட் எக்ஸ்போஷர் வந்து 5.3ல தான் வந்து இருக்கு. ஸோ இதனால ஓகே இதனால எனக்கு என்ன அஃபெக்ட் ஆகும், என்ன ஏது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஒண்ணு ஒண்ணா என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ட் டூ ஷெல் இந்த CVE 2025 அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதுனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2025ன்றது இயர், CVEன்றது வந்து இந்த கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ ஓகே. ஸோ இந்த ரியாக்ட் டூ ஷெல் இருக்குல்ல, இது வந்து நம்ம எங்கேருந்து வேணா அதாவது வந்து ஒரு சிஸ்டம் லெவல் கோடு உங்களோட கோடையே வந்து எடுத்துற முடியும். சர்வர்ல எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இல்லாம இப்ப JWT டோக்கன் இருக்கும். ஸோ சம்வேர் ஏதோ ஒரு டோக்கன் ஏதோ ஒரு ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எதுவுமே இல்லாம என்னால வந்து அத எடுத்துற முடியும் அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்கும்? ஸோ அந்த சைட் வந்து எதோ செக்யூரா இருக்கா? என்ன ஒண்ணுமே இல்லல்ல. ஸோ இதுதான் நம்ம அங்க பார்த்திருந்தோம்ல. இதுல பார்த்தோம் அப்படின்னா CVSS ஸ்கோர்ல வந்து 10ல வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம RSC வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த RSCன்னா என்ன அப்படின்னா, ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட். இதுதான் வந்து அதோட பொட்டன்ஷியல் டார்கெட். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் இத வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சரி ஓகே. இது வந்து ஏன் வந்து எக்ஸ்ட்ரீமா டேஞ்சரஸ் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்திருந்தோம்ல, இது வந்து எங்கேருந்து இந்த உலகத்துல இருந்து எந்த மூலையில இருந்து வேணாலுமே இத வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு லாகினும் தேவையில்ல, எந்த ஒரு டோக்கனும் தேவையில்ல, எந்த ஒரு யூசர் இன்டராக்ஷன் கூட தேவையில்லங்க. ஆட்டோமேட் பண்ணிட்டா அதுவாவே வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளோட சர்வர்ல வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ HTTP ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன் ட்ரிகர் இட். ஸோ சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட Node.js சர்வர் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட வந்து குடுத்துடுறா. அந்த ஒரு ஃபுல் கண்ட்ரோலையும் குடுத்துடுற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ இப்பனே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கோட்ல என்னென்ன வச்சிருப்போம். ஸோ ஒரு ஹைலி ஒரு பெர்ஃபார்மிங்கான ஒரு கோட்ல வந்து என்னென்ன எவ்வளவு இருக்கும். ஸோ அந்த கோட் எல்லாத்தையுமே ஒருத்தங்கள்ட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல என்ன இருக்கு பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்மளோட நம்மளோட கிளைண்ட் சைட் கோட சர்வர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் டைரக்டாவே. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது வந்து என்னென்னதுக்கெல்லாம் அக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டேட்டா பேஸ், என்விரான்மென்ட் வேரியபிள், அப்புறம் வந்து உள்ள இருக்கிற இன்டர்னல் சர்வீசஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லோட வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் பண்ணாம சர்வர்ல எக்ஸிக்யூட் பண்ணும். சோ தட் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். சோ இதனால தான் வந்து நமக்கு Next.jsமே பயங்கர பாப்புலரா வந்து மாறுனுச்சு. சோ ஓகே. இப்போ வந்து கிளையன்ட் காம்போனன்ட்ஸ்னா என்ன? சர்வர் காம்போனன்ட்ஸ்னா என்ன? சோ இது எல்லாமே டவுட் ஒண்ணொண்ணா வர ஆரம்பிக்கும். சோ ஒண்ணொண்ணா நான் என்னென்ன அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். சோ கிளையன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரௌசர்லயே வந்து ரன் ஆகும். சோ இதுதான் வந்து முன்னாடி ரியாக்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் வந்து இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் ஒரு RSC ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ் சொல்லி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதிலேயே பார்க்கும்போது நமக்கு வந்து Next.js பயங்கர பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது இந்த சர்வர் காம்போனன்ட்ஸ்னால தான். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கோடு வந்து சர்வர்லயே ரன் ஆகி நமக்கு வெறும் ஜஸ்ட் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இங்க வந்து வரும். சோ இதுதான் வந்து சர்வர் காம்போனன்ட்ஸும் இதுவும். சோ இந்த சர்வர் காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து ரியாக்ட் ஃபிளைட் புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து இது வந்து 2மே கம்யூனிகேட் பண்ணிக்கும். சோ இப்ப நமக்கு டவுட் வரலாம். ரியாக்ட் ஃபிளைட் புரோட்டோகால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப இந்த இஷ்யூக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அது என்ன இஷ்யூன்றதே வந்து தெரியும். நீங்க அத ரியாக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ரியாக்ட் ஃப்ளைட் புரோட்டோகால்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்னல் சீரியலைசேஷன். அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அனுப்புற கோட வந்து சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அனுப்புற டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு என்கிரிப்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த என்கிரிப்ட் மெசேஜ் வந்து எங்க இருக்கோ நம்மளோட சர்வர்ல மட்டும் டீகிரிப்ட் ஆயிட்டு, அங்கேருந்து நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அது மறுபடியும் என்கிரிப்ட் ஆகி வரும். நம்மளோட ப்ரௌசர் வந்து அதை மறுபடியும் டீகிரிப்ட் பண்ணி பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து இந்த என்கிரிப்ஷன், டீகிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து இங்கேயுமே இந்த பிபிடிலையுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து மறுபடியும் வந்து அந்த காம்பனன்ட் ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இது எல்லாமே இதுலயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து இருக்கே. நமக்கு வந்து இங்கேருந்து பண்ணும்போதும் என்கிரிப்ட் ஆகி போகுது. அங்கேருந்து வரும்போதும் அங்க மட்டும் தான் டீகிரிப்ட் ஆகும். அங்கேருந்து தான் நமக்கு மறுபடியும் வந்து என்கிரிப்ட் பண்ணி வரும்போது இங்கே தான் டீகிரிப்ட் ஆகும். ஸோ இங்க இந்த இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்போது எங்க அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்ப நம்மள அந்த சர்வர்ல வந்து டீசீரியலைஸ் பண்றோம்ல, அந்த ஃபிளைட் நம்ம அனுப்புறோம்ல அந்த பேலோடு, அந்த பேலோட அனுப்புற இடத்துல இருந்து கிளைண்ட்ல இருந்து நம்ம அனுப்புற இடத்துல இருந்து அந்த ஃபிளைட் புரோட்டோகால்ல அந்த எண்ட்ல வந்து டீசீரியலைஸ் பண்ணுதுல, சோ அந்த இடத்துல தான் வல்னரபிலிட்டி இருக்கு. அங்க எங்கேயுமே வேலிடேஷன் வந்து இல்ல. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்ட மெனிக்கு பேலோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சர்வரே ஹேங் ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும். சோ நிறைய வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ இது வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்த ரன் டைம்ல எக்ஸிக்யூட் பண்றது இருக்குல்ல, சோ இது எல்லாமே வந்து இப்படிதான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒழுங்கா சீரியலைஸ் பண்ணல அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் டு ஷெல் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஒர்க்ஸ் ஆகிற விதம். ஸோ இந்த அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு போஸ்ட் ரிக்வஸ்ட்ல வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சிம்பிள்ங்க நம்மளோட கன்சோல் ப்ரௌசர் இருக்குல்ல, அதுல இருந்தே நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து இருக்கு. நானுமே ஒரு 2 சைட்ல வந்து பார்த்தேன். அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்த்தேன். நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இத பத்தி இன்னுமே வந்து ரியாக்டிவ் ஷெல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவுமே நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்ல எப்படி வந்து அத பண்றது? இது வெறும் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க வேற எந்த சைட்லயும் இத போய் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து லீகலா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ற விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம லோக்கல்ல வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது? என்ன இஷ்யூ இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அத வேணா நம்ம வந்து நான் உங்களுக்காக வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்க அது வேணும் அப்படின்னா ரியாக்டிவ் ஷெல் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே. ஸோ இது வந்து 10 அவுட் ஆஃப் 10 ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யார் வேணா எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இல்லாம அத வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இத ஆட்டோமேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, எவ்வளோ அட்டாக் பண்ண முடியும்னா, நமக்கு ஃபுல்லாவே நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிம்பிள் விஷயத்தினால. ஸோ இதனால இது வந்து 10 அவுட் ஆஃப் 10ல வந்து செக்யூரிட்டி இதுல வந்து வல்னரபிலிட்டில இருக்கு. ஸோ இது இருக்கணும் அப்படின்னா, உடனே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க குடுத்திருக்கிற வெர்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்னென்ன வெர்ஷன்ஸ்ன்னு அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ரியல் வேர்ல்டு அட்டாக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து நான் ஆர்டிகல் படிச்ச இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சைனீஸ் அட்டாக்கர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் படிச்சேன் நானு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு இந்தியாவோட கவர்மெண்ட் சைட் இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் சைட் வந்து ரியாக்ட்ல எழுதியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ரியாக்ட் சர்வர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல ஒரு பக் இருக்கு அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எவ்வளவு சீக்கிரத்துல ஃபாஸ்டா வந்து எடுத்துட முடியும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு. பட் ஆனாலுமே நமக்கு வந்து அத வந்து நம்ம கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணணும்ல. செக்யூரிட்டிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் வந்து நம்ம ஓகே இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோட் எழுதும்போதே அதுக்கு என்னென்னலாம் செக்யூரிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளும் எழுதணும். நம்ம சைட்ல இருந்துமே அத வந்து நம்ம பண்ண தான் செய்யணும். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா சொன்ன மாரி தான். ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எதெல்லாம் சர்வர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுதோ, அதாவது RSCன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ் அது எல்லாமே எங்க யூஸ் பண்ணுதோ அது பயங்கரமா அடி வாங்கிருச்சு. ஸோ கிளையன்ட் காம்போனன்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஒண்ணும் அடி வாங்கலங்க. ஸோ பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்ட்ல வந்து எதுவுமே இல்ல. புது வெர்ஷன்ஸ்ல தான் வந்து அந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால எனக்கு பழைய வெர்ஷன்ஸ்ல தான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல புதுசுக்கு வருவீங்க. அப்ப வரும்போது அந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காவே அந்த ஆப் ரவுட்டர் எல்லாமே ஃபுல்லுமே வந்து அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறதுனால, அங்க என்னென்னலாம் இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த இதுல எல்லாமே அந்த என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் பேசிக்கா சொன்ன மாரி தான். பியூர் கிளையன்ட் சைட் ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட். பேசிக்கா அது வந்து பெருசா பெரிய எந்த லெவல்லயுமே அது அட்டாக் ஆகலங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து வல்னரபிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட package.json வந்து நமக்கு வந்து உதவி பண்ணும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் டாமோட வெர்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுல அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கிற வெர்ஷன்ஸும் நம்மளோட வெர்ஷன்ஸும் இதுவா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம பார்த்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏதாவது லாக்ஸ் இருக்கா, ஏதாவது வந்து அன்யூஷுவலா ஏதாவது போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட்க்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்க வந்து
பேக்கெண்ட் டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ் வந்து பண்ணலாம். ஆடிட் பண்ணி நம்மளோட ரியாக்ட்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு என்ன? இந்த மாதிரி இப்போ வந்து நான் ரியாக்ட் 19 யூஸ் பண்றேன், இல்லை நெக்ஸ்ட்.js ஏதோ ஒரு வெர்ஷன் 16 ஏதோ யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல வந்து ஒரு பெர்மனன்டான சொல்யூஷன் இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற வெர்ஷன்ஸ்க்கு உடனே வந்து நீங்க வந்து பேட்ச் பண்ணிடணும். அதே மாதிரி சரி ரியாக்ட்லயுமே சரி, நெக்ஸ்ட்.jsலயுமே சரி, நீங்க அதை வந்து உடனே பேட்ச் பண்ணிடணும். அப்புறம் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதையுமே வந்து ரீடிப்ளாய் பண்ணிடுறதுன்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த பேட்ச் கோட் எல்லாமே வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா, எண்ட் டு எண்ட் வந்து நம்ம ஃபுல்லும் டெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி ஓகே, என்னால ஃபுல்லும் அதை பண்ண முடியல அப்படின்னா நீங்க இப்போதைக்கு வந்து சர்வர் ஆக்ஷன்ஸோ இல்லை வந்து RSC எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து அதை கமெண்ட் பண்ணிட்டோ இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோ வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த என் பாயிண்டோ ஆத்தென்டிகேஷனோ அந்த ரேட் லிமிட்டிங்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு என் பாயிண்ட்டுக்கு நம்மளால வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விக்கியோட ஏதோ ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம கண்ட மெனிக்கு வந்து ஒரே டைம்ல வந்து மில்லியன்ஸ் கணக்குல ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்றது தான் அந்த ரேட் லிமிட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு டைம்ல வந்து ஒரு செகண்ட்ல இல்ல ஒரு மினிட்ல இவ்வளவுதான், ஒரு 10 தான் ஹிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா கண்ட மெனிக்கு பண்ணோம் அப்படின்னா சர்வர் வந்து ஸ்லோ ஆயிடும், நமக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ மொத்தமே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். பட் கொஞ்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம கோட் பண்றோம், நாம நார்மலா கோட் பண்றது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி ஓகே, அப்புறம் வந்து நான் இப்போ வந்து பேட்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இல்ல சீக்ரெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட் பண்றது என்னன்னா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது வந்து போடுறது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு அட்டாக்கர் வந்து அதை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் அவன்கிட்ட உங்களோட எல்லா என்விரான்மெண்ட் கீஸுமே இருக்கும், ஈஸியா யூஸ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்றான் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கண்டெய்னர்ஸ் ஸ்கேன் பண்றது, சர்வர்ஸ்ல வந்து ஏதாவது மால்வேர் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூஸா வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சரி ஒரு கிளைண்ட்டிட்ட இருந்து வர டேட்டாவை வந்து நம்ம வந்து ஃபுல்லும் வந்து நம்பவே கூடாதுங்க. ஸோ நம்ம ஒரு பேலோட்ல அனுப்புறோம் அப்படின்னா அதை ஃபுல்லுமே நம்பவே கூடாது. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட் ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலயுமே ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் என்ன டேட்டா வேணா அனுப்பலாம். பட் பேக் எண்ட் வந்து அதை கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். சேம் ஃப்ரண்ட் எண்ட்லயுமே வேலிடேட் பண்ணணும். அதுக்குன்னு ஃப்ரண்ட் எண்ட்ல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து வெறும் டிசைன்ல மட்டும் இருக்கும்போது சரி ஓகே இதை மட்டும் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி நீங்க ஒவ்வொரு கோட் எழுதும் போது ஓகே இதுல ஏதாச்சும் இருக்குமா, ஏதாவது வந்து கிராஸ் சைட் அட்டாக் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. செக்யூரிட்டி பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவையுமே வந்து மேக் பண்றேன். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ கிராஸ் சைட் அட்டாக்கிங்னா என்ன, எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீடைல்டா பேசுவோம். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, இந்த ஃபைனல் டேக்அவே வந்து நம்மளும் சரி இப்போ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம உடனே வந்து அதை வந்து அப்டேட் பண்றது, அந்தந்த வெர்ஷன்ஸ்க்கு அப்டேட் பண்றதுன்றது இப்போ ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இந்த டெவலப்பர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்குமே இதை சொல்றதுன்றது தான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். சரி ஓகே, என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட்.jsல வந்து பார்த்துலாம். நெக்ஸ்ட்.jsல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 14.2.35 இருக்குல்ல. ஸோ இந்த 13.3ல இருந்துச்சு, 13.4 இருந்துச்சுன்னா உடனே இந்த வெர்ஷன்ஸ்க்கு அப்டேட் பண்ணிருங்க. ஸோ 15.0ல இருந்து ஏதாவது ஒரு வெர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 15.0.7க்கு அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அவங்களே வந்து என்னென்ன வந்து பேட்ச் வெர்ஷன்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியாக்ட் ரவுட்டருக்குமே சரி, கண்டிப்பா எல்லாருமே ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதையுமே வந்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதுல மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்ட்லயே வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, நெக்ஸ்ட்.jsன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதே மாதிரி ரெட்வுட்ன்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரியாக்ட்ல மட்டுமா அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்லயும் அப்படிதான். அவங்களே வந்து இங்க என்னென்ன பண்ணணும்ன்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்லைனுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நவம்பர் 29 வந்து லாச்லாண்ட் டேவிட்சன்றவர் தான் வந்து இந்த மாதிரி வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல வந்து 30th வந்து உடனே வந்து இருக்கா என்ன ஏதுன்றது சர்ச் பண்ணி அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 30th அன்னைக்கு. ஸோ 1ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 3rd அன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பப்ளிக்கா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, இதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து தெரியும். ஸோ லாச்லாண்ட் டேவிட்சன் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி ரிப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறது ஒரு விஷயம். ஓப்பன் சோர்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பவுண்டீஸ் கிடைக்கும், நிறைய பெரிய கம்பெனிஸ்ல வந்து ஆஃபருமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபேஸ்புக்கோட ரியாக்டோட கிட்டப் ரெபாசிட்டரி வந்து இருக்கும். நான் அதையுமே வந்து கிட்டப் லிங்க்ல அந்த லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த டாக்கோட லிங்கையுமே கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க என்ன இருக்கு, என்ன கோட் எழுதிருக்காங்க. நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் எழுதுறோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டுக்கு பின்னாடி ஒரு தௌசண்ட்ஸ் லைன் ஆஃப் கோடோ 100 லைன் ஆஃப் கோடோ இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதை நீங்க சும்மா ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. நான் அதோட லிங்கையுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.